இன்றைக்கி நான் டெரெக் சிவர் ரைட் பண்ண ஹவு டு லிவ் அப்படிங்கிற புக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த புக்கோட சம்மரி வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த புக்கோட ஃபுல் சம்மரி வீடியோ கிடையாது. ஸோ இந்த புக்கோட வெறும் 3 சாப்டர், அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டரோட சம்மரி வீடியோ தான் இது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரோட வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு அப்படியே நெக்ஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் லைனாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் 3 சாப்டரோட சம்மரி மட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்க சொல்கிறாரு. நீங்கள் இன்கம்மை, பீப்புளை, டெக்னாலஜியை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களாட்டி ஃபுல் ஃப்ரீயாக இருக்க முடியும், ஒரு ஹாப்பி ஸ்டேட்டில் இருக்க முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களாட்டி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஒரு ஹாப்பி ஸ்டேட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபுல்லாக இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்க சொல்லியிருந்தேன். ஸோ அது எதுக்காக சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த கம்பெனியோட இன்கம் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா, ஸோ அந்த டைமில் அந்த கம்பெனி சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியாது, அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீயாக இல்லை. ஸோ அந்த கம்பெனி வந்து சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் நினைக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியாதனால நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபுல் ஃப்ரீயாக இல்லை. நீங்கள் அந்த கம்பெனியோட ரூல்ஸை, அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனியும் உங்களுக்கு அந்த கம்பெனியை விட்டு தூக்கிடுவாங்க, ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்கள்கிட்ட வந்து இன்கம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கம்பெனி சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. ஸோ அந்த கம்பெனியை உங்களுக்கு தர இன்கம்மை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களாட்டி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்க முடியல. இப்போ நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுற விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தவங்க மேலே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் அது ஒரு விஷயத்தை பண்ண நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, பட் அந்த விஷயம் வந்து சக்ஸஸாக போல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ண முடியாது, இன்னொருத்தவங்களை ரீசனாக சொல்ல முடியாது, இன்னொருத்தவங்களை நீங்கள் ஃபால்ட்டாக காட்ட முடியாது. ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் தான் ஃபால்ட், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். இன்னொருத்தவங்க உங்களோட மிஸ்டேக்கோ உங்களோட சிச்சுவேஷனுக்கோ ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க லைஃப் இருக்குது, அவங்க லைஃப்பை பார்க்குறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க லைஃப்பை தான் ரெஸ்பான்சிபிளாக பார்ப்பாங்க தவிர உங்கள் லைஃப் அவங்களோட ரெஸ்பான்சிபிள் இல்லை. நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ இன்னொருத்தவங்க உங்கள் லைஃப்பை மேனேஜ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறையா லைஃப் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ முக்கியமான ஒரு சில லைஃப் ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் டிரைவிங் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது, ஸோ இது மாதிரி சில முக்கியமான லைஃப் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த புக்கில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஸோ எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புக்கில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ வேறு யாருமே இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ, ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களோ, ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க சொல்கிறாரு. ஒரு ஃபுல் ஃப்ரீயாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை நினச்சிக்கிட்டு இண்டிபெண்ட்டாக நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்கன்னா ஸோ என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களோ ஸோ அதை இப்போ பண்ண சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஜாப் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ பிஸ்னஸ்லேயும் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணாமல் ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸில் வந்து டைம் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களாட்டி பெருசாக அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் பண்ண முடியாது. ஏன்னா சர்வீஸ் பிஸ்னஸில் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா மேன் பவர் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதனால் அது பெருசாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ராடக்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி ஆத்தர் வந்து பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட கஸ்டமரோட சைஸை வந்து பெருசாக வைக்க சொல்கிறாரு. கஸ்டமர் சைஸை வந்து கம்மியாக வச்சு ஸோ கம்மியான கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ண வேணாம்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு 1000 ரூபீஸ்க்கு ஒரு பொருளை செல் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த 1000 ரூபீஸ்க்கான பொருளை வெறும் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு செல் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணாமல் ஸோ இந்த 1000 ரூபீஸை நீங்கள் வந்து 10 ரூபீஸ் ப்ராடக்ட்டை 100 கஸ்டமருக்கு செல் பண்ணி 1000 ரூபீஸை மேக் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் வந்து கம்மியான சைஸில் கஸ்டமர்ஸை வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்பவே கம்மியான பீப்புளை டிபெண்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க. அது வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கிளைண்ட், இந்த கஸ்டமர் எல்லாமே உங்கள் பிஸ்னஸ்லேருந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அது உங்கள் பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் கஸ்டமரை வைக்க சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் மூலமாக ஆத்தர் சொல்ல வர்றாரு. ஸோ யாருமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்க சொல்கிறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து கமிட்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாரு. நம்மள்ட்ட கமிட்மெண்ட் இல்லைனா நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனாக இருக்க மாட்டோம். ஸோ ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனாக நம்ம இருக்கணும்னா ஸோ அதுக்கு நம்மள்ட்ட வந்து கமிட்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஃபுல்லாக கமிட்டடாக இல்லாமல் நம்ம வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்து மேலே நம்ம வந்து தாவிட்டே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க, அந்த கெரியர் போயிட்டுருக்கீங்கன்னா ஸோ அந்த ஜாப்லேயே நீங்கள் வந்து ஸ்டிக்காக ஒரு
கமிட்மெண்ட்டோட அந்த ஜாப்லேயே இல்லாமல் நம்ம வந்து இந்த ஜாபோட ஏதாவது அட்ராக்டிவாக ஒரு பெஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சுன்னா இந்த ஜாபை விட்டுட்டு கமிட்மெண்ட் இல்லாமல் இன்னொரு விஷயத்தில் தாவரும். ஸோ இதே மாதிரி அந்த ஜாபுக்கு போன பிறகு நமக்கு இதை விட ஒரு அட்ராக்டிவான ஒரு பெஸ்ட் ஜாப் கிடச்சின்னா ஸோ அப்படியே அங்கே தாவிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம தாவிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் ஓத்தி பர்சனாக இருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஓத்தி பர்சனாக இருக்கணும்னா ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட வந்து கமிட்மெண்ட் இருக்கணும். ஸோ இது வந்து வெறும் கெரியர் விஷயத்தில் கிடையாது, இது வந்து எல்லா விஷயத்துலையும் தான். ஸோ கெரியர், பீப்புள், பிளேஸ், எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம வந்து கமிட்மெண்ட் நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ இப்போ நான் பீப்புளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க கூட ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க, டக்குனு இன்னொருத்தவங்க உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிறாங்க. ஸோ அவங்க கூட பேச ஆரம்பிங்க. ஸோ அவங்களும் இப்போ ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்க. ஸோ இவங்களோட அவங்க பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டீங்க. இப்போ இவங்க நீங்கள் வந்து விட்டுட்டு இப்போ இங்கே வந்துட்டீங்க. ஸோ இவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது இப்போ உங்களுக்கு இன்னொருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படியே அங்கே தாவறீங்க. இப்படி தாவி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் இருக்காது. ஸோ உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஓத்தி பர்சனாக இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஓத்தி பர்சனாக பார்க்கணும்னா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கமிட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டை நீங்கள் வந்து தேடிட்டே இருக்காதீங்க. ஏன்னா பெஸ்ட் கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனை பிடிப்பீங்க, இன்னொரு ஆப்ஷனை பிடிப்பீங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போன பிறகு அங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட் தெரியும். ஸோ அங்கே போன பிறகு இன்னொரு பெஸ்ட் தெரியும். ஸோ அப்படியே தாவிட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு பெஸ்ட் கிடைக்காது. ஸோ அதனால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தேடுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் தேடுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தை பிக் உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்ஷனில். ஸோ அதனால் பெஸ்ட்டு தர்றதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தை பிக் பண்ணுங்கள். ஸோ அதனால் பெஸ்ட் சொல்லி பெஸ்ட்டை தர்றதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள். கமிட்மெண்ட்டாக இருங்க. ஸோ அதனால் பெஸ்ட் சொல்லி பெஸ்ட்டு தர்றதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள் அண்ட் கமிட்மெண்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அந்த கம்பெனியில் இருந்துக்கிட்டே வேறு ஏதாவது பெஸ்ட் இருக்கா அட்ராக்டிவாக ஏதாவது இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணாமல் அந்த கம்பெனிக்கு கமிட்மெண்ட் கொடுத்து அந்த கம்பெனிலேயே அந்த கம்பெனியில் நீங்கள் ரொம்ப டைமுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் இந்த தாவிட்டே இருக்கிறதுனால கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பெஸ்ட் சொல்லி தாவாமல் ஒரே விஷயத்துக்கு கமிட்மெண்ட் கொடுங்க. ஸோ இது செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு கண் ஒர்க் ஆகும், உங்களோட கண் பார்வை தெரியும், நாளையிலேருந்து உங்களுக்கு கண் தெரியாதுன்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த உலகத்தை எப்படி பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு காது கேட்கும், நாளையிலேருந்து உங்களுக்கு காதே கேட்காது அப்படின்னா ஸோ இந்த காதோட சென்ஸை நீங்கள் எப்படி இன்றைக்கி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி டேஸ்ட். ஸோ இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அந்த சென்ஸ் ஒர்க் ஆகும், நாளையிலேருந்து அந்த சென்ஸ் ஒர்க் ஆகுது, அந்த டேஸ்ட் பண்ணுற சென்ஸ் நாளிலேருந்து ஒர்க் ஆகுதுன்னா ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க. ஸோ அதே மாதிரியே உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சென்சஸையுமே இன்றைக்கி மட்டும்தான் ஒர்க் ஆகும், நாளையிலேருந்து அந்த சென்சஸ் எதுவுமே உங்கள்கிட்ட யூஸ் பண்ண முடியாதுன்னா ஸோ எப்படி அந்த சென்சஸை யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி வந்து டெய்லியுமே வந்து யூஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஆத்தர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிளேசஸையும் போய் பார்க்க சொல்கிறாரு. விதவிதமான ஃபுட்ஸை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாரு. அது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற சென்சஸ் எல்லாத்தையுமே எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ ஃபுல்லாக யூஸ் பண்ண சொல்கிறாரு. அண்ட் நமக்கு இருக்கிற இந்த ஒரு லைஃப் வந்து ரொம்பவே ஷார்ட். ஸோ இப்படி கேட்கலாம். ஸோ அப்புறம் எப்படி நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த ஷார்ட் லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கும் ஆத்தர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஸோ அந்த ஐடியா என்னன்னா நத்திங் ட்வைஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டை புதுசாக ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபுட்டை மறுபடியும் சாப்பிட வேணாம்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஃபுட்டை ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ண சொல்கிறாரு, செகண்ட் டைம் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு டைம் இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ண சொல்கிறாரு. ஸோ சேம் வித் நீங்கள் வந்து ஒரு புது பிளேஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த பிளேஸை நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணால் போதும் சொல்கிறாரு. செகண்ட் டைம் அந்த பிளேஸை விசிட் பண்ணாமல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸை விசிட் பண்ண சொல்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டைம் மால்தீவ்ஸ் ட்ரிப்ஸ் போயிட்டீங்கன்னா ஸோ செகண்ட் டைமும் மால்தீவ்ஸ்க்கே போகாமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேற ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ் போக சொல்கிறாரு. ஸோ தாய்லாந்து போங்க. ஸோ வேற ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸை ட்ரை பண்ண சொல்கிறாரு, சேம் பிளேஸை ட்ரை பண்ணாமல். ஸோ இந்த சாப்டரில் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை ட்ரை பண்ண சொல்கிறாரு. ஸோ டெய்லி வந்து புதுசாக அதை ட்ரை பண்ண சொல்கிறாரு. ஸோ இப்போ இதெல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் வந்து நினைப்பீங்க ஸோ இந்த லைஃப் ஸ்டைலில் வாழணும், ஸோ அதுக்கு நிறைய மணி வேணும், ஸோ மணிக்கு என்ன பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கும் இவர் வந்து ஐடியா சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மணி மேக் பண்ண சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி மேக் பண்ண சொல்கிறாருன்னா ஸோ சேல்ஸ் பண்ண லேர்ன் பண்ண சொல்கிறாரு. ஸோ சேல்ஸ் கற்றுக்கிட்டு சேல்ஸ் பண்ணி மணி மேக் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து நைட்டில் தூங்கும்போது வந்து சேம் பிளேஸ்லேயே தூங்காமல் ஸோ டிஃப்ரெண்ட் பிளேஸில் தூங்க சொல்கிறாரு. அதே மாதிரி டெய்லி வந்து சாப்பிடும்போது ஒரே டிஷ்ஷை சாப்பிடாம டிஃப்ரெண்ட் சாப்பாடை ட்ரை பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா ஸோ சேம் ரூட்லேயே போகாமல் டெய்லி டிஃப்ரெண்ட் ரூட்டில் ட்ரை பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சேம் ரூட்லேயே டெய்லி போகாமல் வேறு ரூட்டை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாரு. அண்ட் இந்த லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லைஃப் ஸ்டைலை ஸ்டாப் பண்ணிட சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைலை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலை வாழ சொல்கிறாரு. ஸோ நார்மல் லைஃப் ஸ்டைலாக என்ன சொல்கிறேன்னா ஸோ இப்போ இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து இவர் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்
டிஃப்ரெண்ட் ஃபுட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண சொன்னார்ல. ஸோ இப்போ வந்து எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக அதிகமாக ட்ரை பண்ணாமல் சேம் பிளேஸ்லேயே சேம் வீட்லேயே வந்து இருக்க சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, குழந்தை பெற்றுக்கிட்டு அப்படியே ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலாக பாட சொல்கிறாரு. ஸோ இதுவும் எதுக்காக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னும் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நார்மல் லைஃப் வாழ்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதையும் பண்ணிட சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த ஆத்தர் இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் சொல்ல வந்த விஷயங்கள். ஸோ பேலன்ஸ் சாப்டரில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பேலன்ஸ் சாப்டரோட சம்மரி இந்த வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள்.